வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு காரசாரமான சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு பொரியல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை இந்த மாதிரி குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் காஞ்ச கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை பருப்பு, ஒரே ஒரு வத்தல் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பு மிளகாய் வத்தல் எதுவுமே கருகிராமல் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பவுட்ரு வந்து உருளைக்கிழங்குக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு பேன் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு பொரியல் வந்து நம்ம தோலோடு சேர்த்து நம்ம சமைக்கும் போது நம்மளுக்கு கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளமே வராது. ஆனால் இப்போ ஒரு 50 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்தோம்னா அதில் 100 கிராம் மண் ஒட்டியிருக்கு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 6 பல் பூண்டு உரித்து அதை நல்லா நசுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம என்ன தான் மண் போகிற அளவுக்கு நல்லா கழுவினாலும் உருளைக்கிழங்குல சின்ன சின்ன குழிகளில் போய் அந்த மண்ணெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்குது. அதனால் நம்ம தோலை உரிச்சிட்டு சமைக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கலர் மாறணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு வத்தல் வறுத்துருக்கோம், அதனால் மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வந்து இந்த சைஸு கட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ உருளைக்கிழங்கை இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா உருளைக்கிழங்குலேயும் மசால் படணும், அது மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு சைஸ் ஏதாவது பெருசாக இருந்ததுன்னா கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கு மிளகாய் தூளுக்கு பதிலாக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து செஞ்சோன்னா இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மழைக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கோட உப்பு காரம் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரும். அதனால் ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் ஒரு தடவை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த 1/4 கிளாஸ் தண்ணி வந்து நல்லா ஒன்று போல் சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கு இந்த பொடி ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா ஒன்று போல் எல்லா உருளைக்கிழங்குலையும் இந்த பொடி படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பொடி சேர்த்ததுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கு ஒரு நல்ல மணமும் சுவையும் கிடைக்கும். இந்த பொடி சேர்த்ததுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு கொஞ்ச நேரம் இந்த பேனில் ரோஸ்ட் ஆகிற மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம உருளைக்கிழங்கை தோல் உரித்து சேர்க்குறனால நிறைய பேருக்கு கேஸ் ப்ராப்ளம்லாம் வரும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம பெருங்காயத்தூள் பூண்டுலாம் நச்சு சேர்த்துருக்கோம். அதனால கேஸ் ப்ராப்ளம் வரும்னு பயப்படாமல் சாப்பிட்லாம். அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இந்த காரசாரமான உருளைக்கிழங்கு பொரியலை நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.